கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். வாய்ப்பளித்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும், அதுபோல் பெண்கள் மாநாட்டின் தலைவிக்கும், கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் அன்னையர் தினத்தை கொண்டாடி வருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு அன்னையருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல தேவன் நம்மை தேற்றுகிறார். அருமையான பாடல்களை படித்தோம். நான் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று கர்த்தராகிய இயேசு நம்மோடு பேசுகிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் மறப்பதே இல்லை. நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி நம்மை அழைப்பார். அவர் மறந்து போகிற தெய்வமே இல்லை. அதுபோல் நம்முடைய தேவன் நம்மளை தேற்றுகிற தேவன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் வயிற்றில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்குவேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று அருமையான வாக்குத்தத்தம் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டு இருக்கிறோம். தாயுள்ளம் கொண்ட தெய்வம். இங்கே யாராவது எனக்கு தாய் இல்லையே, தாயை இழந்து விட்டேனே என்று கவலையோடு இருக்கிற ஒவ்வொங்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாயாக இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுவார். அவர் உங்களை அன்போடு பார்த்து கொள்வார். அவர் உங்களை அரவணைப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட என்னுடைய 12 வயதிலே என்னுடைய தாயை இழந்தேன். ஆனால் இந்நாள் வரைக்கும் தேவன் எனக்கு தாயாக இருக்கிறார். அவர் என்னை தேற்றி வருகிறார். உங்களையும் அவர் தேற்றுவார். அதுபோல் இன்றைய தினத்திலே நாம் WACS சண்டே பெண்கள் ஞாயிறை ஆசரித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பெண்களும், சபையில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் நாம் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது அநேக பெண்களும் கூட அவரோடு கூட ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர் நற்செய்தியை அறிவித்து வந்தார். அதோடு கூட பெண்கள் சூசன்னாள், யோவன்னாள், அதுபோல் மகதலேனா மரியாள், அநேக ஸ்திரீகள் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் பவுலடியார் ஊழியத்திலையும் கூட அநேக பெண்கள் ஊழியத்தை அவரோடு கூட சேர்ந்து செய்தார்கள். அதுபோல் சபையில் உள்ள பெண்கள் யாவரும் கூட அவருடைய ஊழியத்தை நாம் செய்வோம். இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். அதுபோல் இன்றைய தினத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், சேஞ்சிங் டைம்ஸ், அன்சேஞ்சிங் பீஸ், காட்ஸ் பீஸ் வித்தின் ஃபேமிலி. மாறும் காலங்களிலே மாறாத தெய்வ சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் என்பதாக இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 வேத பகுதியை குறித்து நாம் இன்றைய தினத்திலே தியானிக்க போகிறோம். தேவனுடைய சமாதானம் குடும்பத்திற்குள். இன்று அநேக குடும்பத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாறுங்காலத்திலே அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது இல்லை? கணவன் மனைவிக்குள்ளே சரியான சமாதானம் இல்லாமல், குடும்பத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியிலே சரியாக சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்திற்கு தேவனுடைய சமாதானம் தேவை. அதைத்தான் தேவன் இன்றைய தினத்திலே நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு நாள் அதிகாலையில் ஒரு பெண் என்னோடு ஃபோன் பண்ணி அழுதாள். என்ன காரணம் என்று கேட்கும்போது, என்னுடைய கணவன் என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறான், டிவோர்ஸ் கொடுத்து விடுவேன் என்று பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான் என்று அந்த பெண் மிகவும் அழுதாள். இப்படி குடும்பங்கள் இந்த காலங்களிலே, மாறுகின்ற காலங்களிலே அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சமாதானம் எங்கு வேண்டும்? 2 பேர் மத்தியிலே
பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு சமாதானம் வேண்டும். கணவன் மனைவி மத்தியிலே பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே பிரச்சனை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு சமாதானம் வேண்டும். இந்த சமாதானத்தை தேவன் அருள வல்லவராக இருக்கிறார். அதே போல் இன்றைய தினத்தில் ஷாலோம், இந்த பீஸ் என்கிற அர்த்தம் என்னவென்றால் ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ், ஹெல்த், செக்யூரிட்டி, ஈவன் ப்ராஸ்பரிட்டி, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இந்த சமாதானத்தில் இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். சமாதானம் என்னவென்றால் பூரணம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, செழிப்பு என்றும் பொருளாகும். அதனால் இந்த சமாதானத்தை நம்முடைய குடும்பத்தில் நாம் பெற வேண்டுமானால், இந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த தினத்திலே நாம் தியானிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினத்திலே தியானிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லெவிட்டிகஸ் 26 chapter 3. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், நெக்ஸ்ட் ஸ்லைடு, ஆசீர்வாதமாக இருக்க விசுவாசித்து கீழ்ப்படி, ட்ரஸ்ட் அண்ட் ஒபே டு பி எ பிளெஸ்ஸிங். முதலாவது ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்தில் தெய்வ சமாதானம் வேண்டுமென்றால் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே டு பி பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதமாக இருக்க விசுவாசித்து கீழ்ப்படி என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த முதல் வசனத்திலே நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே இஃப் யூ ஃபாலோ மை டிக்ரீஸ் அண்ட் ஆர் கேர்ஃபுல் டு ஒபே மை கமெண்ட்ஸ், இஃப், இதில் நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தை, the most important words in English, but the Jewish history, the if is a very big word. If you obey, I will bless என்பதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் இதை செய்தால் என்பதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் முதல் 13 வசனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் அங்கு உங்களுக்கு சாபம் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் 46 வசனங்கள் இருக்கிறது. மீதி வசனங்கள் எல்லாம் அவருடைய சாபம், கர்ஸ் நம்மை பார்க்கிறோம். அதனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். என்னென்ன ஆசீர்வாதம் இங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய விசுவாசம் ஒரு குழந்தையை போன்ற ஒரு விசுவாசமாக இருந்தது. அவருடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்திலையும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லும்போது, இந்த காரியத்தை நீ செய்தால் நான் உனக்கு ப்ரைஸ் கொடுப்பேன், இல்லைன்னா உனக்கு இதை செய்யலைன்னா உனக்கு தண்டனை என்பதாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். அதே போல் தேவன் அவர்களுக்கு இந்த காரியங்களை நீ கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம் என்பதாக அங்கு நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். முதலாவது ஆசீர்வாதம் ரெயின், மழை. ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்திலே நம்மளுக்கு மழை பெய்தாதான் அந்த விவசாயத்திலே அந்த பயிரிட முடியும். அதே போல் அந்த மழையை தேவன் அங்கு கட்டளையிடுகிறார். நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது மழை. மழை இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பயிர் விளையாது, ஆகாரம் நமக்கு இருக்காது, தண்ணீர் இருக்காது. அதனால் முதலாவது அங்கு தேவன் அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும்
போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். இங்கு இரண்டாவதாக நாம் பார்க்கிறது என்னவென்றால் உணவு, ஆகாரம். ஆகாரம் நம்மளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. அதனால் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஆசீர்வாதமாக, உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். முதலாவது மழை, இரண்டாவது உணவு, மூன்றாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியை நமக்கு கொடுக்கிறார். 6வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். இங்கு நம்ம சமாதானத்தை பார்க்கிறோம். தேசத்தில் சமாதானம் இருந்தால் தான் குடும்பத்திலையும் கூட சமாதானமாக இருக்க முடியும். இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இருந்தால் தான் சபையிலையும் கூட சமாதானம் இருக்க முடியும். அதனால் தேசத்தில் அங்கே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அதே போல் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அங்கே அந்த சேஃப்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதே போல் உங்கள் சத்துக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இங்கு விக்ட்ரி, ஜெயத்தையும் நம்மளுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நான் பார்க்கும்போது 9வது வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அங்கே குரோத்தை பார்க்குறோம். அங்கே பழுகச்சிவார், அங்கே பெருகச்சிவார், வளர்ச்சி நமக்கு இருக்கும். 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கடைசியிலே நம்ம பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்திலே தேவ சன்னதி, அதான் அவருடைய பிரசன்னம் நமக்கு கூட இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என்னென்னால் அவருடைய சந்நிதி, அவருடைய பிரசன்னம் நமக்கு நம் குடும்பத்திலே இருக்கும் என்பதாக பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் 8 ஆசீர்வாதங்களை நான் பெற முடியும். எப்படின்னா, ட்ரஸ்ட் அண்ட் ஒபே டு பி பிளெஸ்ஸிங். அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம் குடும்பத்திலும் கூட அவருடைய சந்ததி, அவருடைய பிரசனம் வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம், செகண்ட் ஸ்லைட். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை இரண்டாவது பாயிண்டாக பார்க்கிறோம். உலகத்தின் சமாதானத்தை அல்ல, தேவ சமாதானத்தை பெறுங்கள். ரிசீவ் காட்ஸ் பீஸ், நாட் த வேர்ல்ட்லி பீஸ். இங்கே நான் வாசிக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டுடைய சமாதானத்தை பெறும்போது, அவருடைய சமாதானத்தை பெறும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் திருப்தியும் இருக்கும். அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டால். அதே போல் உலக சமாதானம் அப்படி இருக்காது. ஏனென்றால் அது ஒரு தற்காலிகமாக இருக்கும், அது ஒரு டெம்பரரியாக இருக்காது அவர்கள் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் தேவனுடைய சமாதானம் நமக்கு இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். அதே போல் நாம் தேவனுடைய சமாதானத்தை பெறும்போது அவருக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்போது. ஆனால் அவர்களுக்கோ
உலகத்தில் உள்ளவர்களுக்கோ அந்த சமாதானம் இல்லாததினால் அந்த உறவு இல்லாமல் போகிறது. அவரோடு கூட நல்ல உறவு இல்லாமல் போகிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய சமாதானத்தை பெறும்போது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் கூட அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆழ்ந்து இருக்கும். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாம் இருக்கும்போது அந்த பரிபூர்ண தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல் உலகத்தாருக்கு அப்படிப்பட்ட சமாதானம் இல்லை. அவங்க எல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை எதிரில் இருக்குன்னா அவங்களுடைய பலன், என்னுடைய எபிலிட்டி, என்னுடைய ஒர்க்கு, நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க உலகத்தை சார்ந்து இருப்பார்கள். அதனால தான் அவங்களுக்கு அந்த தேவ சமாதானம் இருப்பதில்லை என்பது பார்க்கிறோம். அதே போல் நாம் பார்க்கிறோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம். சங்கீதம் 119, 165 தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய வசனத்தை நேசித்து நாம் வாசிக்கும்போது, அவருடைய வசனத்தை நாம் ஆதாரமாக கொண்டு இருக்கும்போது நம்முடைய இருதயத்திலே அந்த ஆழ்ந்த சமாதானம் இருக்கும் என்று பார்க்கிறோம். அதே போல், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26 3 வாசிக்கிறோம். அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆழ்ந்த சமாதானம் நமக்கு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும். இப்படிப்பட்ட சமாதானத்தை நம்முடைய குடும்பத்திலும் கூட உறுதியாக நாம் பற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய குடும்பங்களிலும் கூட தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும் என்பதாக பார்க்கிறோம். அதே போல் மூன்றாவதாக ஏசாயா 32 17 18 நாம் பார்க்கிறோம். குடும்பமாக தேவனுடைய நீதியும் சமாதானத்தையும் பெறுவோம். As family receive God's righteousness and peace. வடாந்திரத்தில் 17 18 நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இங்கே முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ரைச்சஸ்னஸ் இஸ் த கீவேர்ட். முக்கியமான இந்த நீதியும் சமாதானத்தை பெற வேண்டுமானால் நாம் நீதிமான்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக நாம் இருக்கும்போது அவரோடு கூட நல்ல ஒரு உறவை நாம் வைத்து கொள்ள முடியும். அந்த ரைச்சஸ்னஸ் வில் பிரிங் த பீஸ். அந்த நீதி நான் ரோமர் 5:1 வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். குடும்பமாக நாம் முழுவதுமாக அவருடைய சாட்சியாக, அவருக்கு ஏற்ற குடும்பமாக நாம் வாழும்போது நம்முடைய குடும்பத்தில் அந்த நீதிமான்களாக்கப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய குடும்பங்களில் கூட அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் குடும்பத்தை அவரிடம் நடத்தி தேவ சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும். லீட் யுவர் ஃபேமிலி டு கிரைஸ்ட், என்ஜாய் காட்ஸ் பீஸ். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வர வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த இரட்சகராக நம்முடைய பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய குடும்பத்திலே அந்த பெரிய சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இவ்வாறாக ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்ம குடும்பத்திலே அந்த தேவ சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
அதே போல் நம்முடைய குடும்பத்திலே முக்கியமாக குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். இல்லை, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் இந்த குடும்ப ஜெபம் கண்டிப்பாக நடத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே நாங்கள் 3 பாடல்கள் பாடுவோம். தெலுங்கு பாடல் இருக்கும், இங்கிலீஷ் பாடல், தமிழ் பாடல். 3 பாடல்கள் நாங்கள் பாடி ஒரு வசனத்தை வாசித்து பாஸ்டர் அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. அது பிறகு அடுத்தவங்களுக்காக ஜெபிப்போம் எல்லாரும் சேர்ந்து. இதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏனென்றால் என்னுடைய மகன் அந்த சிறு வயதிலே நாங்கள் மிஷினரியாக இருந்ததுனால அவன் தூரமாக ஒரு ஹாஸ்டலில் இருந்து படித்தான். அவன் லீவுக்கு வரும்போதெல்லாம் இந்த பாடல்களை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அவன் படித்து கொள்வான் அந்த தமிழ் பாடல்கள் எல்லாம். இப்பொழுது அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்து வருகிறான். அந்த ஊழியத்தில் இந்த தமிழ் பாடல்கள் அவனுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று ஒரு நாள் என்னோடு அவன் பகிர்ந்து கொண்டான். அம்மா, அந்த சின்ன வயசில் நம்ம பாடின பாட்டு இன்றைக்கி என்னுடைய ஊழியத்தில் அது உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் பிரியமானவர்களே, அந்த ஜெபம், அந்த பாடல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது உகந்ததாக இருக்கும். அவங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் நாங்கள் எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே தமிழ் பைபிள் தான் வாசிப்போம். எதுக்குன்னா, என்னுடைய பிள்ளைகள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. அதனால் என்னுடைய மகளுக்கு நான் அந்த தமிழ் பைபிளை வாசிக்கும்படி சொல்வேன். அதன் மூலமாக அவள் தமிழை கற்றுக்கொண்டாள். அது மாத்திரமல்ல, அவள் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்தாள், அவள் ரட்சிக்கப்பட்டாள். இன்று என்னுடைய 2 பிள்ளைகளும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலும் கூட இந்த குடும்ப ஜெபம் அவசியம். குடும்ப ஜெபம் இருக்கும்போது நம்முடைய பிள்ளைங்க எங்குமே வழி தவறி போகவே மாட்டாங்க. ஏன்னா காலம் மாறுகின்ற காலம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எவ்வளவோ சூழ்நிலையில் பார்க்கும்போது எத்தனையோ பிள்ளைகள் வழி தவறி போய்விடுவார்கள், உலகத்திற்குள்ளாக போய்விடுவார்கள். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து நாம் ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை நம் குடும்பத்தில் செய்வார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லாதிருந்தால் இன்றைய தினத்தில் ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள். குடும்ப ஜெபத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனால் நம்முடைய குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும், தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அநேக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள் எங்கே போனாலும் நம்முடைய ஒர்க் பிளேஸில், குடும்பத்தில் எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கிறது. ஈவன் சின்ன பிள்ளைங்க கேட்டாலும் கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலையும் சிந்தனைகளையும் நம்ம குடும்பத்தையும் தேவன் வழி நடத்துவார். அதனால் பிரியமானவர்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கவலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்மளுக்கு தேவ சமாதானம் நம் குடும்பத்தை ஆழ்வாராக. அதனால் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் ஒருவேளை சமாதானம் இல்லையே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய ஒர்க் பிளேஸில் நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன் என்று வந்திருப்பார்கள். ஆனால் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது தேவன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக தேவ சமாதானம் எங்களுடைய குடும்பத்தில் ஐயா வந்து தங்க வேண்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. அப்போ ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவிச்சியும். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. உண்மை உறுதியாக நாங்கள் பற்றிக்கொள்ள உதவிச்சோம். அஸ் எ ஃபேமிலி லெட் கிளிங் டு ஹிம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றிக்கொள்ள உதவிச்சு. உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு சமாதானம் தரும் அப்பா. எங்களுக்கு உதவிச்சுங்க. அதே போல் அஸ் எ ஃபேமிலி ரிசீவ் காட்ஸ் ரைட்டஸ்னஸ் அண்ட் பீஸ். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல் குடும்பமாக ஐயா அந்த நீதிமான்களாக எங்களை மாற்றும். உண்மை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சு. அப்பொழுது நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நீர் நிறைக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு உதவிச்சியும் மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.